Hi friends, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்காட்லாந்துக்கும் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் T20 மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. திரும்ப சொல்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணுங்க. கரெக்டான சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்கு. நான் எல்லா வீடியோலையும் இதை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம் எல்லாத்துலயுமே வாய்ஸ் மெசேஜாகவும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. பணத்துக்காக நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. நம்ம நேம்ல மட்டும் இல்ல, நீங்க ஃபேண்டசின்னு ஃபேண்டசி சேனல்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பெரிய சேனல்ஸா இருக்கட்டும், சின்ன சேனல்ஸா இருக்கட்டும், எல்லா நேம்லயுமே ஃபேக்கான சேனல்ஸ் இருக்கு. ஸோ அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க என்னன்னு இல்லை, நீங்க யாரை ஃபாலோ பண்றதா இருந்தாலும் சரி, அந்த சேனல்ல அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் டச் பண்ணி கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேக்கான சேனல்ல ஜாயின் பண்ணி பிரைமுக்கோ இல்லை உங்களை ஏமாத்துறதுக்கான ஆசை வார்த்தைகள் நிறைய சொல்லுவாங்க. ஏமாந்துடாதீங்க, கரெக்டான சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னும் விசல் லெவல் ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான ஒரு ஆப். இதுல டிடிஎஸும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ எல்லாமே 100% வந்து அவங்க ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளான ஒரு ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் தாண்டி இதுல 7:4 அந்த ரேஷியோலையும் நீங்க உங்களால ஃபேண்டசி டீம்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். 10:1 அந்த ரேஷியோலையும் உங்களால வந்து ஃபேண்டசி டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 4th செப்டம்பர் ஈவினிங் 6:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் எடின்பர்க்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ இந்த எடின்பர்கை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 170 வரைக்குமே போகும். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் தான் அங்கே. இங்கே ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இங்கே சப்போர்ட் இல்லை. விக்கெட்ஸ் வந்து அவங்க ரொம்பவே கம்மியாக எடுத்துருக்காங்க. பெருசா டேர்ன் வந்து இங்கே இல்லை. ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. பேலன்ஸ்டா இருக்கு. பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 165 வந்து 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. இந்த வெனோட 200+ ரன்ஸ், நிறைய ரன்ஸ் வந்து நிறைய மேட்சஸ் வந்து ஸ்காட்லாந்து வந்து அடிச்சிருக்காங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்ட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு 15 மேட்ச் வந்து இங்க கடைசியா விளையாண்ட 15 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் வந்து 11 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. 4 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சேஸ் பண்ண டீம் வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 175ங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா வந்து இருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் நியூசிலாந்து அடிச்சிருக்காங்க, 254 அடிச்சிருக்காங்க. ஸோ லோயஸ்ட் ஸ்கோர் ஸ்காட்லாந்து 82 வந்து இங்க இந்த வெனுல சுருண்டிருக்காங்க. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல இந்த வெனுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 188ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல. பட் பெருசா ஒரு பெரிய டீம்ஸ்லாம் வந்து இங்க விளையாட ஒரு அண்டர்டாக் கேட்டகரி கூட தான் இங்க விளையாண்டுருக்காங்க மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ். ஸோ டோட்டல் விக்கெட்ஸ் 66 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல. அதுல 52 விக்கெட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 விக்கெட்டை வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இங்க எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர் தான் பியூர்லி இங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட் ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஹெட்வர்ட்ல. அதுல ஆஸ்திரேலியா தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரு டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஆஸ்திரேலியா, இன்னொரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி. பட் ஸ்காட்லாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரிலாம் சொல்லிடவே முடியாது. எப்ப வேணாலும் அவங்க வந்து ஒரு ஆப்போனன்ட் டீமை வந்து கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான். 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் மன்சே அண்ட் மைக்கேல் ஜோன்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் பிரெண்டன் மெக்முல்லன், ரிச்சி பிரிங்டன், அவர்கிட்ட அந்த டீமோட கேப்டன் மேத்யூ கிராஸ், விக்கெட் கீப்பர் மைக்கேல் லீஸ், கிறிஸ் கிரேவிஸ், மார்க் வாட், கிறிஸ்டோபர் சோல், பிராடி கர்ரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரெட் வீல். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ அடுத்ததான் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரெஷர் மேக்ரூக் அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
எல்லாருமே வந்து கேமரான் கிரீனும் டிராவிஸ் ஹெட்டும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ற மாதிரியான ஒரு நியூஸஸ் தான் எல்லா வெப்சைட்லயுமே வந்திருக்கு. பட் ஒரு ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி மாதிரியான ஒரு ஸ்காட்லாந்துல ஒரு யங் பிளேயருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்பாங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் ஜாக் பர்சன் மெக்ரூவன் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். பட் ரெண்டு பேர்த்த பத்தி நம்ம பேசலாம். கேமரான் கிரீனுக்கும் என்ன மாதிரி, ஏன்னா ஆல்ரெடி ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்ப பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஆல்ரவுண்டரை கொண்டு வரதுக்கு பதில் ஒரு யங் பிளேயர், ஒரு வளர்ந்து வரக்கூடிய யங் பிளேயர், ஒரு குவாலிட்டியான பிளேயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. ஸோ அதனால டிராவிஸ் ஹெட், ஜாக் பர்சன் மெக்ரூவன் தான் இன்னிங்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மிச்சல் மார்ஷ் அந்த டீமோட கேப்டன், ஜாஸ் இங்கிலீஷ் ஆஸ்திரேலியன் விக்கெட் கீப்பர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட், ஹாரூன் ஹார்டி, ஷீன் அபோட், நாதன் எல்லிஸ், ஆடம் ஜாம்பா அண்ட் ஷேவியர் பேர்லெட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன்ல பிளேயர்ஸ் சூஸ் பண்ணலாம், யார் யார் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து டீம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீம் ஆஸ்திரேலியன் டீம். ஸோ இன்னொரு டீம் வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி தான். ஸோ இதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணோம்னாவே ஆஸ்திரேலியன் டீம்ஸ்ல இருந்து நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாந்து டீமுக்கு வருவோம். ஸ்காட்லாந்து டீமை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ கிராஸ் டாப் த ஆர்டர்ல மேத்யூ கிராஸ் மட்டும்தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல வந்து அவர் வந்து இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. இந்த மைக்கேல் லீஸ்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ ஆப்போனன்ட்ல வந்து அதாவது ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட்னு ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான் டாப் தாட்ல இருக்காரு. மேபி இன்சிலா பவர் பிளேலயே லீஸ்க்கு வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 15ல இருந்து மேக்சிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள ஒரு பிளேயர். ஒரு 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும், மேபி பவர் பிளேலயே. அதுக்கடுத்ததான் கிறிஸ் கிரேவிஸ். அவரு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு. ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், லெக் பிரேக் கூகுளி நல்லா போல் பண்ணுவாரு. லெக் பிரேக் ஸ்பின்னர் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் மார்க் வாட் அவரோட 4 ஓவருமே போல் பண்ணிடுவாரு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இந்த 3 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா மேபி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. செகண்ட் ஆஃப் போல் பண்றப்போ பெருசா இங்க விக்கெட்ல டர்ன் இருக்காது. பட் ஸ்பின்னர் இவங்க அப்படிங்கிறதுனால மேபி ஆஸ்திரேலியா ஸ்பின்னர்ல ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி அந்த அளவுக்கு பெருசா குவாலிட்டியான ஸ்பின்னர் இருப்பாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க். மேபி ஸ்பின்ல கொஞ்சம் வீக் ஆஸ்திரேலியாங்கிற ஒரே ஒரு பார்வையில இவங்களுக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். தென் பேட்டிங்லயும் இவங்க கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளவங்க. அதனால வந்து இவங்க செகண்டா போல் பண்றப்போ, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா இவங்களுக்குலாம் ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கும். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மற்றவங்களை விட இவங்க கொஞ்சம் அதிகம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுல பர்டிகுலரா கிறிஸ் கிரேவிஸ், மார்க் வாட் 2 பேருமே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்களோட ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. செகண்டா வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா பிக் ஹெர்ரி. அவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம்ஸ் ஃபாஸ்ட் பாலர், டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவர். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸ்லோவர் பால் போடுவாரு, தென் பேக்கப் தென் டெலிவரி பவுல் பண்ணுவாரு. நிறைய வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. இங்கிலீஷ் T20 பிளாஸ்ட்ல விளையாடி இருக்காரு. ஸோ இங்கிலீஷ்ல, அதாவது இங்கிலாந்து நடக்கக்கூடிய டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவர் நிறைய வந்து பிளே பண்ணியிருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் அவரும் சரி. அதே மாதிரி பிராட் வீல், ஸோ இவர் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான பவுலர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டொமஸ்டிக் லெவல்ல. டொமஸ்டிக் மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்றப்போ டொமஸ்டிக் லெவல்ல ஒரு இங்கிலாந்துல நிறைய மேட்சஸ் போய் ஆடி இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலரா வந்திருக்காங்க 2 யங் பிளேயர்ஸுமே. இதுல கிறிஸ்டோபர் சோல் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்சியலா பவர் பிளேலயே பவுல் பண்ணுவாரு. கிறிஸ்டோபர் சோலும் தென் மைக்கேல் லீஸ், அதாவது டிராவிஸ் ஹெட் ஆப்போனன்ட்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர்னால மைக்கேல் லீஸ் 2 பேர் வந்து இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ பவர் பிளேல பொறுத்த வரைக்கும் முதல் 6 ஓவர்ல மைக்கேல் லீஸ், அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிராட் கரி, அடுத்ததான் கிறிஸ்டோபர் சோல். இந்த 3 பேர் வந்து இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பிராடி கரி, அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிராட் வீல். இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா பி கரி, அடுத்ததான் பிராட் வீல். 2 பேருமே வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க ஸ்காட்லாந்து டீமுக்காக. 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ 3வது பவுலிங் ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க கிறிஸ் கிரீவிஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு, லெக் ஸ்பின்னர். ஸோ ஒரு விக்கெட் எடுத்தா கூட அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும். ஒரு கேட்ச் பிடிக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தென் செகண்டா பேட் பண்றப்ப கண்டிப்பா ஒரு பேட்டிங்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். பேட்டிங்ல வந்து மினிமம் 15ல இருந்து 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அப்போ டிஃபரன்ஷியலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ் கிரீவிஸ், பிராடி கரி, அதாவது பிராட் வீல், இந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மைக்கேல் லீஸ்,
கிறிஸ் கிரேவிஸ், மார்க் வாட், இந்த 3 பேர்ல இருந்து 2 பிளேயர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல பர்டிகுலரா மார்க் வாட் பேட்டிங்ல வந்து ஒரு கணிசமான கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. தென் பவுலும் வந்து 4 ஓவருமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், ஒரு விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மார்க் வாட். கிறிஸ் கிரேவிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டிங்லயும் கணிசமான கான்ட்ரிபியூட், 3 விக்கெட் இருக்கிறதுனால இந்த 2 பத்தி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டிராவிஸ் ஹெட்ங்கிறத மட்டும் வச்சு இவருக்கு 4 ஓவர் கொடுக்க மாட்டாங்கிறதுனால நம்ம அவரை லீஸ்க்கு வந்து நான் வந்து ஒமிட் பண்றேன். ஸோ இது பவுலிங்கான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பவுலிங், செகண்ட் பவுலிங் யாரை பிக் பண்ணலாங்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ பேட்டிங். ஸோ பேட்டிங்ல இருந்து நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறப்போ 7ல இருந்து 8 பிளேயர் வரைக்கும் நம்ம ஆஸ்திரேலியா டீம்ல இருந்து பிக் பண்ண போறோம். மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயருக்கு நம்ம ஆல்ரெடியே ஒரு மாதிரியான ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா பிராட் காரி, அடுத்ததான் பிராட் வீல், அது கிறிஸ் கிரேவிஸ், இந்த 3 பேருமே வச்சு கொண்டு போயிட்டு மீதி இருக்க 8 பேருமே நீங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்ல இருந்து ஒரு 1 சைடா நீங்க கொண்டு போய்க்கலாம். இதுவே 7:4 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல நீங்க கொண்டு வர போறீங்க. அதாவது 7 பிளேயர் ஆஸ்திரேலியால இருந்தும் 4 பிளேயர் ஸ்காட்லாந்துல இருந்தும் அப்படின்னா மீதி இருக்கிறது ஒரு பிளேயரை யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்ம இந்த 5 பேர்த்த வச்சு சொல்றேன். அந்த 5 பேர்த்துல இருந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு தகுந்த மாதிரி நீங்க பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல மேத் கிராஸ் விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அந்த 4வது ஆப்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான பிளேயர் மேத் கிராஸா தான் இருப்பாரு. ஏன்னா பேட்டிங் வருவதற்கு முன்னாடியே ஒரு 2 கேட்ச் பிடிச்சா கூட இந்த ஸ்லாக் கோஸ்ல இந்த ரன் அவுட்ல எல்லாம் கூட பாயிண்ட்ஸ் இருந்தா கூட ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா கிடைச்சிடும். அப்போ 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் செகண்டா வந்து பேட் பண்ண வரப்போ கண்டிப்பா அவருக்கு பேட்டிங் லைக் பண்ணும். ஏன்னா குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. அப்ப இவருக்கு பேட்டிங் கண்டிப்பா வரும். பேட்டிங்ல வந்து ஒரு 15 ரன் அடிச்சா கூட கிட்டத்தட்ட ஒரு 40ல இருந்து 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்னா மீதி இருக்க 4 பிளேயர் கிட்ட இருந்தும் எவ்வளவு ரன்ஸ் வரும்னா மினிமம் 25ல இருந்து 30 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிக்கணும். 30 ரன் ஆஸ்திரேலியாவோட குவாலிட்டியான பவுலிங் அட்டாக்ல இருந்து அவங்க 30 ரன் அடிக்கணுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து இவர் ஈஸியா வருவதற்கு சான்சஸ் இருக்கும். வெறும் 15 ரன் மட்டும் அடித்தார். இது எப்போ நடக்கும்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஸ்காட்லாந்து அப்படின்னா அவருக்கு இந்த இடத்துல அந்த 4th ஆப்ஷனுக்கு வந்து நம்ம மேத் கிராஸை வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு காம்பினேஷனா. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவரை நீங்க ஒமிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ இப்போ மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து நம்ம ஒருத்தரை சூஸ் 2 பேரை சூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ் கிரேவிஸ் அண்ட் மார்க் வாட் இந்த 2 பேரை தான் பிக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னு அப்போ இந்த டாப்ல இருக்கக்கூடிய இந்த 4 பேர்ல இருந்து 2 பிளேயர் அல்லது ஒருத்தர் நம்ம 8:3 அப்படிங்கிற ரேஷியோல போயிட்டா கூட ஒருத்தர் அப்படின்னா யார் ஆப்டா இருப்பாங்கன்னா ஜார்ஜ் மன்சி. ஸோ அவர் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடக்கூடியவர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட் ஆடக்கூடியவர். கிட்டத்தட்ட 60% ஆஃப் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவரு கிட்டத்தட்ட இந்த பவர் பிளேக்குள்ளேயே 30 ரன் சாலிடா எடுத்துறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அது ஒண்ணு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லை. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணிட்டு இருக்காரு. பட் விக்கெட் கீப்பர் பிரைமரி விக்கெட் கீப்பர் தான் மேத் கிராஸ் தான். பட் அபிஷியல் லைனப்ஸ்ல மேபி ஜார்ஜ் மன்சி விக்கெட் கீப்பர் பண்றாருன்னு வந்துச்சுன்னா மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லுமே. ஏன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு, பவர் பிளேவில் ஆடுறது அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். இந்த மைக்கேல் ஜோன்ஸ் ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. ரொம்ப 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 குவாலிட்டியான பிளேயர். பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய. இப்போ நான் ஜார்ஜ் மன்சி சொன்னேன் 60% ஆஃப் மேட்சஸ்ல முதல் 6 ஓவருக்குள்ளேயே 30 ரன்ஸ் வந்து அடிச்சிடுறாரு. வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடுறாரு. அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர் எல்லா மேட்சுமே அவங்கள்ட்ட இருந்து அந்த 30 ரன்ஸ்ங்கிறது வருமானா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா ஒரு 30 ரன் அடிச்சு அந்த 45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பை அவங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே சைன் பண்றது கிடையாது. பட் பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லா மேட்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மேட்சஸ் வந்து நல்லாவே ஆடிடுவாங்க. அப்போ ஜார்ஜ் மன்சி 80% ஆஃப் யூசர்ஸ் வந்து அவரை ட்ரை பண்ணியிருக்காங்க. மைக்கேல் ஜோன்ஸ் ஜார்ஜ் மன்சியை கம்பேர் பண்றப்போ மைக்கேல் ஜோன்ஸ் ஒரு குவாலிட்டியான பிளேயர். பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவார். தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ஆடக்கூடியவர். ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பவர் பிளேலே ஆடுறதுனால இந்த மாதிரியான குவாலிட்டியான தரையோட ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்கோர் பண்ணுவதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பர்சனலா கிராண்ட் லீக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா மைக்கேல் ஜோன்ஸ்க்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போவேன். இப்போ ஜார்ஜ் மன்சியை எப்போ ட்ரை பண்ணிக்கலாம்னா விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்ண போறாருங்கிற மாதிரி அஃபீஷியல் லைனப்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லுமே. இல்ல அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷனுக்கு தான் அவர் ஆப்டா இருப்பாரு. பிரந்தன் மெக்மில்லன் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்றது இல்ல. அது இல்லாம பவுலிங் ஆப்ஷன்ஸும் கிறிஸ்டோபர் சோல், பிராட் காரி அண்ட் பிராட் வெல் இப்படி 3 ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருக்கு.
கிறிஸ் கிரேவிஸ், மார்க் வார்ட், மைக்கேல் லீசக்னு சொல்லிட்டு ஸ்பின்னிங் அட்டாக்கும் இருக்குங்கிறதுனால பிரெண்டன் மெக்முல்லன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பவுல் பண்றது இல்ல. ஸோ இப்போ பவுல் பண்றது இல்லாம பேட்டிங்ல மட்டும் தான் ஆட போறாரு. ஸோ பேட்டிங்ல மினிமம் 20 ரன் அப்படிங்கிறது அவரோட ரன்ஸா வந்து இருக்கும். அந்த 20 ரன் பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. அந்த ஃபேண்டஸில் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். ரிச்சி பிரிங்டன் கடைசியா விளையாண்ட 10 மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 மேட்ச் அவர் வந்து ஃபேண்டசி டீம்லயே வரல, பெருசா ஸ்கோர்ஸும் பண்றது இல்ல. முன்னாடி வந்து பவுல் பண்ணிட்டு இருந்தார், ஸ்பின் பவுல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ், பிரைமரி ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால இவர் பவுலும் பண்றது இல்லை. ஆஸ் அ பிளேயரா, ஆஸ் அ பேட்ஸ்மேனா மட்டும்தான் அவர் வந்து இருக்க போறாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர்கிட்ட நம்ம ஒரு 20 ரன் தான், 30 ரன்னுக்கு மேல அடித்தால் மட்டும்தாங்க ஃபேண்டசி டீம்ல வர முடியும். அந்த 20 ரன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா தாக்கத்தை வந்து ஏற்படுத்தாது. இதுல நான் வந்து பர்சனலா உங்களுக்கு சொல்றது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யார் விக்கெட் கீப்பர் பண்ணாலுமே அவங்க மஸ்ட் ட்ரை. ஜார்ஜ் மன்சே அண்ட் மேத்யூ கிராஸ் ரெண்டு பேர்ல யார் பண்ணாலுமே மஸ்ட் ட்ரை. இதே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நான் பர்சனலா மைக்கேல் ஜோன்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு குவாலிட்டியான பிளேயர், பவர் பிளேவா அழகா யூஸ் பண்ணிக்குவாரு, தரையா ஆடுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் உள்ள ஸ்டாண்ட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பார். மினிமம் 35 ரன்ஸ் வரைக்கும் ஒரு அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் உள்ள ஒரு குவாலிட்டியான பிளேயர். நான் பர்சனலா அவருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா யாரை பிக் பண்ணலாம், செகண்ட் பவுல் பண்ணா யாரை பிக் பண்ணலாம், பிளேயர்ஸ்ல நம்ம உங்களுக்கு காம்பினேஷன் வைஸ் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ ஏன்னா இது வந்து ஒரு அண்டர்டாக்டிவ் கேட்டகரி அப்படிங்கிறப்ப எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் போவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா 8:3 அண்ட் 7:4, 9:2 இந்த காம்பினேஷன்ல தாங்க மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. இதுல அதிகப்படியான அந்த 8, 7, 9 இது எல்லாமே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸா தான் இருப்பாங்க. உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ரேங்க் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு இந்த காம்பினேஷன்ல தான் வந்திருப்பாங்க. ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடப்பாறை லைனப்ஸ் தாங்க, கிட்டத்தட்ட கடப்பாறை லைனப்ஸ் தான். அடுத்து இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸ்ல கூட எல்லாருமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் தான். ஜாக் புர்சர் மெக்ரூப் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரீசெண்ட் டைம்ல பயங்கரமா ஹார்ட் ஹிட்டிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். வெறும் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து பயங்கர அக்ரெசிவ் தான். அடிச்சா பவுண்டரிஸ் தான், இந்த சிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் ஆடுறதே கிடையாது. பவர் பிளேல ஆடுறது அவருக்கு கூடிய மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஸோ ஜாக் புர்சர் மெக்ரூப் ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன், வைஸ் கேப்டனுக்கு ஆப்டான பிளேயர். கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னா, அதாவது செகண்டா சேஸ் பண்ண போறாங்க, ஆஸ்திரேலியா சேஸ் பண்ண போறாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன், வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சன் தான் ஜாக் புர்சர் மெக்ரூப் தான். ஸோ டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கேப்டன், வைஸ் கேப்டன் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும், அக்ரெசிவ் ஆடுற ரீசெண்ட் டைம்ஸ்ல T20ஸ்ல அக்ரெசிவ் ஆடக்கூடிய பிளேயர்னா டிராவிஸ் ஹெட் தான். இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுல அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு லெவலுக்கு மேல பவர் பிளேவை யூஸ் பண்ணிடுவார், லெவலுக்கு மேல பாலை ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர், கடைசி வரைக்கும் என்ன ஆடணும் அங்க ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்ல கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்லுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் பிக் தான். மிச்சல் மார்ஷ் இப்ப பவுல் பண்றது இல்ல, மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பர் பண்றாரு, செகண்ட் டவுன் வராரு. போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் தான், வேற வழி இல்லை. ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றதுல கண்டிப்பா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் மேல வந்துருவாரு. அவர் வரக்கூடிய டவுன் பேட்டிங்ல வந்து மினிமம் 15 ரன் 20 ரன் அடித்தா கூட ஒரு ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. மார்க்கஸ் ஸ்டோனிஸ், டிம் டேவிட் இவங்கலாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கடைசியா வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒரு 25 ரன்னும் டிம் டேவிட் ஒரு 25 ரன்ஸும் அடிப்பாங்க. கடைசி 5-6 ஓவர்ல வந்து அடிச்சு கொடுப்பாங்க. பட் அதுல அட்வான்டேஜ் அதிகம் உள்ளது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் தான். 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு. 5 பிரைமரி பவுலர் இருக்காங்க, 4 பிரைமரி பவுலர் இருக்காங்க. 5வது பவுலிங் ஆப்ஷனுக்கு ஆரோன் ஹார்டியும் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த 2 பேரும் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 2 ஓவர் பவுல் பண்றதுனால பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஒமிட் பண்ணிடலாம், டிம் டேவிட் ஒமிட் பண்ணிடலாம். அவங்களாம் பேட்டிங்க்கு வருவாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா ஜாக் புர்சர் மெக்ரூப், டிராவிஸ் ஹெட், ஜாஸ் இங்கிலீஷ் இந்த 3 பிளேயர். இந்த 4வது ஆப்ஷனா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த 4வது ஆப்ஷனோட வச்சுக்கிட்டு 4 பிரைமரி பவுலருமே நீங்க பிக் பண்ணிக்கலாம். இது 8 பிளேயர் வந்து ஆஸ்திரேலியால இருந்து பிக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 5 பவுலரை பிக் பண்ணிக்கோங்க, ஆரோன் ஹார்டியும் சேர்த்து. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பெருசா பவுலிங் வந்து கம்மியா பண்ணிக்குவாரு, ஆரோன் ஹார்டிக்கு தான் பவுலிங் அதிகமா கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா. அப்போ சேவியர் பேர்லெட், ஆடம் ஜாம்பா, நாதன் எல்லிஸ், சீன் அபுட், ஆரோன் ஹார்டி இந்த 5 பவுலர். தென் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய இந்த 3 பேரும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய 2 பிளேயர் மிச்சல் மார்ஷை விட்டுட்டு ஜாஸ் இங்கிலீஷோட சேர்த்து 8 பிளேயர் வரைக்கும் இந்த காம்பினேஷன்ல நீங்க ஒரு டீமா வந்து பிக் பண்ணிக்கலாம். இதுல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆஸ் யூசுவல் நாதன் எல்லிஸ் தான்.
இன்சியலா பவர் பிளேல ஹாரூன் ஹார்டியும் சேவியர் பேர்லெட் இந்த 2 பேரும் தான் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸ்ல ஆடம் ஜம்பாவும் ஷீனா போட்டும் பவுல் பண்ணுவாங்க. ஷீனா போட்டும் நாதன் எல்லிஸ் தான் டெத் ஓவர்ஸ், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆடம் ஜம்பா விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இந்த வேணும்ல ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலுமே ஸ்பின்னருக்கு சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னாலுமே இங்க வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுப்பாரு. பர்டிகுலரா ஆடம் ஜம்பா விக்கெட் மினிமம் 2 விக்கெட் எடுப்பாரு. ரீசன்ட் ஸ்காட்லாந்து பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்ல பயங்கரமான வீக், அது ஒண்ணு. ரெண்டாவது இவர் வந்து ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர், எல்லா இடத்துலயுமே அவருக்கு பால் டர்னே இல்லைனாலுமே 6 to 6 பால் பண்ணி LBW முறையில் நிறைய விக்கெட் எடுப்பாரு. ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலர் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. நிறைய பேர் அவருக்கு கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுக்கு ஆப்டானவர் தான், ஒரு வைஸ் கேப்டன் கூட அவர் எலிஜிபிள் தான். ஸோ நம்ம சிம்பிள் தாங்க, ஃபர்ஸ்ட் பால் பண்ண போற அந்த 5 பவுலருமே பிக் பண்ணிக்கங்க. ஜாக் பர்சன், மெக்ரூர், டிராவிஸ் ஹெட் 2 பேருமே. மிச்சல் மார்ஸை மட்டும் 50-50 ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டு ஜாஸ் இங்கிலீஷ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. எதனால மிச்சல் மார்ஸ் 50-50 ஆப்ஷன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 130 இருந்து ஒரு 145 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸ்காட்லாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல வந்து அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஜாக் பர்சன், மெக்ரூர், டிராவிஸ் ஹெட் 2 பேரும் சேர்ந்து 85 இருந்து 90 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிச்சிருவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 40 ரன்ல மிச்சல் மார்ஸ் 20 ரன்னும் ஜாஸ் இங்கிலீஷ் 20 ரன்னும் அடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் தான் ட்ரீம் டீம்ல வருவார். ஏன்னா அவர் பேட்டிங் வருவதற்கு முன்னாடியே விக்கெட் கீப்பர் மூலியமா சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவார். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல ஒரு கால்குலேஷன்ல பாக்குறப்போ ஜாஸ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் பெட்டரா ப்ரிப்பேர் ஆயிராரு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எது இதெல்லாம் கிடைக்கும், பாயிண்ட்ஸ் எதுல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சாதான் நம்மளால வந்து ஒரு நல்ல ஒரு டீமை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஜாக் பர்சன், மெக்ரூருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா ஆடம் ஜம்பாக்கு ஒரு ரிஸ்கா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. நாதன் எல்லிஸ் டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றதுனால கண்டிப்பா அவருக்கு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்து பாருங்க. மோஸ்ட் ஆஃப் விசஸ் அவருக்கு பெருசா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா கடைசி 6-7 ஓவர்ல வந்து அவர் தான் 25 ரன் அடிக்க போறாரு. ஒரு 2 ஓவர் பால் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா கூட ஒரு வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆயிருவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மட்டும் நீங்க மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு கொஞ்சம் கன்சிடர் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து கொடுங்க. அதே மாதிரி ஸ்காட்லாந்து டீம்ல யாருக்காவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மேபி அந்த பிக் கரிக்கு வேணா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த கடைசி ஓவர் பால் பண்றப்போ ஒரே ஓவர்ல கூட 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுக்கலாம். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கணுங்கிற, ஏன்னா ஒரு ஒன் சைட் டீம்ஸ் வேற வழியே இல்லை. ஃபர்ஸ்ட் பால் பண்ற மாதிரி இருந்தா நீங்க பிராடி கரிக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வேஸ்ட் நியூட்ரலா வந்து நம்ம உங்களுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுக்கறதெல்லாம் ஒரு வீக் தான். அது இல்லாம கிராண்ட் லீக்ஸ்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ் போடுறீங்க, ஒரு 10 டீம் போடுறீங்க. ஏன்னா இந்த மேட்சுக்கு நீங்க 10 டீம் வரைக்குமே போடலாம். கிராண்ட் லீக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா 5 பவுலர்ஸ்க்கு நீங்க யாருக்கு வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுக்கலாங்க. கண்டிப்பா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொருத்தர் பவுலரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வைஸ் கேப்டனா கொடுங்க. ஸோ ஒரு 5 டீம் நீங்க ஒரு 10 டீம் போறீங்கன்னா அதுல 5 டீம்ல வந்து 5 பவுலருக்குமே ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு பவுலருக்கு வந்து கேப்டனா கொடுங்க. வைஸ் கேப்டனா டாப் ஆர்டர் இருக்கக்கூடியவங்களுக்கு வைஸ் கேப்டனா கொடுத்து பாருங்க. ஒரு ஒர்த்தபிள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.